வணக்கம் நண்பர்களே. சரஸ்வதி சிலம்ப பள்ளியின் சார்பாக இந்த காணொலியை வெளியிடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியின் பெயர் வந்து நெஞ்செருப்பு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் வந்து பயிற்சியாளர் வந்து கம்பை வந்து அவர் ஏறுற திசையிலேயே கம்பை வந்து சுழட்டி கொண்டு போவார். அதுக்கான கால் படம் தனியாக உண்டு. கைகள், மணிக்கட்டு, இந்த சுழற்சி முறை, இந்த ரொட்டேஷன், இது எல்லாமே இந்த பயிற்சியினுடைய ஒரு அங்கம். இதை பொதுவாக இந்த பயிற்சியில் நம்ம வந்து எப்படி ஏறுறது, எப்படி இறங்குறது அப்படின்னு அடிப்படையான முறையில் நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு இது வந்து ஒரு அடிமுறைக்கு ஏதுவாக இதை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு பயன்பாடு. நெஞ்சு அறுப்பு அப்படின்ற இந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து சிலாவரிசை குரு வணக்கத்தில் நம்ம வந்து இதை பயன்படுத்துவோம். மேலும் நம்ம வந்து பாலா கட்டுறதில் பயன்படுத்தலாம். அடிமுறையில் வந்து நம்ம வந்து எதிரியை வந்து தாக்க போகிறதுக்கு முன்னாடி ஏறுற ஒரு வகை, பல்வேறு வகையில் நம்ம வந்து கம்பை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஏறலாம். அதில் வந்து இந்த நெஞ்சிருப்புன்றது வந்து ஒரு ஏறுதல் முறை, தாக்குதல் அப்படின்னு நம்ம பண்ண போகிறப்ப அந்த அறுப்பு கொண்டு போகிறப்ப அதே திசையிலேயே நம்ம வந்து எப்படி அடி கொடுப்பது, எப்படி அதை திருப்புவது, பின்னாடி எப்படி இறங்குவது, அப்படி எல்லாமே இந்த முறையில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மாணவர்கள் வந்து இந்த நெஞ்செருப்பு அப்படின்ற இந்த முறையை வந்து செய்து காட்டுவாங்க. நான் 1, 2, 3 அப்படின்னு நான் சொல்லக்குள்ள அவங்க வந்து சரியான முறையில் அதை வந்து பண்ணி காட்டுவாங்க. எப்படி ஏறுறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். 1 2 3 4 5 நிறுத்தம். நண்பர்களே, இப்போ இந்த பயிற்சியோடைய முதல் ஸ்டெப்பு அதையே நம்ம வந்து விரிவாக கரெக்டாக அந்த பொசிஷன் நிலையத்தில் எப்படி நிற்கணும், கம்பு எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்ற முறையை நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆரம்ப நிலையத்தில் இருக்காங்க. இதுலேருந்து இப்போ நான் 1ன்னு சொன்னால் ஒரு சுற்றி நிற்பாங்க. அவங்கள நிற்க வச்சுட்டு நாம் வந்து அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 1 மெதுவாக பண்ணுங்க. ரைட். ஸோ இதை வந்து நாம் வந்து கிளாக் வைஸ் திசையில் அப்படியே சுற்றுறாங்க. முன்னோக்கி அப்படியே சுற்றி நேராக நிறுத்துகிறாங்க. கிட்ட வாங்க. இதில் வந்து இந்த கால்கள் அப்படின்றது அழகாக பின்னி இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்போஸ், உங்களுடைய எல்போவை நல்லா விரித்து வச்சுருக்காங்க. இதை வந்து நல்லா குவிக்கவோ அல்லது இதை வந்து சாதாரணமாக இப்படி வைக்கவோ நல்லா இல்லாமல் நல்லா நேராக இதை குவிச்சு வச்சுருக்காங்க. இந்த கம்பு அப்படின்றது அவங்களுடைய வலது தோல் ஏறுறதுனால வலது தோலில் கம்பை கரெக்டான முறையில் வச்சுருக்காங்க. இப்படி வந்து நிறுத்தி நம்ம வந்து இதை சுற்றி பழகணும். மொதல் வந்து இந்த 1, 2ன்னு சொல்லக்குள்ள அவங்கள நிறுத்தி வச்சு பழகிட்டு பின்னால் இதை வந்து ஸ்டார்ட்னு நம்ம ஒரு கமாண்டு கொடுக்குறப்பயே அவங்க தொடர்ச்சியாக இதை வந்து பண்ணி செய்கிற மாதிரி நம்ம வந்து இதை நம்ம வந்து வழி செய்யணும். வாங்க. 2 பார்வை அப்படின்றது பயிற்சியாளருடைய பார்வை நேராக இருக்கணும். 3 கம்பு வந்து தரையை தட்டக்கூடாது, கம்பு பக்கவாட்டில் போகக்கூடாது. உடலை ஒட்டியே கம்பு வந்து நேரான முறையில் வட்ட வடிவில் கரெக்டாக சென்று தோளில் கொண்டு போய் நிறுத்தணும். 3 ஸோ இதுதான் இந்த பயிற்சி முறை. 4 ஸ்டாப். நண்பர்களே, இந்த பயிற்சி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மணிக்கட்டுடைய வளைவுத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் செஞ்சு காட்ட போகிற இந்த பயிற்சி நல்லா பண்ணால் தான் நம்ம வந்து நெஞ்செருப்புன்றதை கரெக்டாக செய்ய முடியும். இங்கே பாருங்கள்,
இப்படி வாங்க. இப்போ என்னுடைய மணிக்கட்டை உட்புறமாக பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கை அமைப்பை பாருங்கள். கை அமைப்புன்றது இவ்வளவு ஈஸியாக நம்ம வந்து கையை ரொம்ப இறுக்கமாக அந்த கம்பை பிடிக்காம நம்ம வந்து இந்த 2 கட்டவர்களுக்கு நடுவுலே இந்த கம்பை வந்து செங்குத்தாக வட்ட வடிவத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும், சுற்றணும். இப்படி நாம் வந்து சுற்றி பழகணும். இப்படி நல்லா சுற்றி இருபுறமும் இப்படி நம்ம சுற்றி பழகினா மிகுந்த சிறப்பு. நம்ம இப்படி சுற்றுறப்ப நம்மளுடைய பார்வையும் நேராக இருக்கணும். நம்மளுடைய தோள்கள், நம்மளுடைய நம்ம நிற்கிற இந்த நிலை எல்லாமே நல்லா வந்து ஸ்டடியாக நேராக நிற்கும். ஸோ இதை நின்ன இடத்துல இதை பயிற்சி பண்ணிட்டா ஏறுறதுக்கு வந்து இதை மிக சுலபமாக இருக்கும். இப்போ மீண்டும் நான் வந்து இதை வந்து ஏறி இன்னொரு முறை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம இது ஏறுறப்ப நாம் நிற்கிறோம், எதிரி முன்னாடி இருக்கிறாருன்னு நாம் வந்து பாவனை பண்ணிக்கிட்டு கம்பை வந்து விரட்டுற மாதிரி கம்பை முன்னோக்கி ஏறி விரட்டிக்கிட்டே நம்ம வந்து நடைய கண்டிப்போம். அடியை வாங்கிக்கோன்னு சொல்லும்படியா போய் அப்படியே நம்ம வந்து அடியை கொடுக்கலாம். இந்த பயிற்சி நெஞ்செருப்பு பயிற்சியிலேயே நாம் வந்து சுற்றி கொண்டே இறுதியில் ஒரு 2 முறை சுற்றி 3ஆவது முறையில் கீழ்கூடி வரும் தாடைக்கு ஏறுற தலைவெட்டு கிடையாது, தலைவெட்டுக்கு அப்படியே வந்து மாற்றானதான தாடைக்கு போகிற அடியாக இதை நம்ம வந்து மாற்றலாம். பாருங்கள், 1 2 பிரிட் அப்படின்னு கீழ்கூடி மேலே கொண்டு போய் நிறுத்துறோம். 1 2 நிறுத்துறோம். சரிதானா? ஒன்று 2 நிறுத்துறோம். 1 2 நிறுத்துறோம். ஸ்டாப். இப்போ நம்ம மாணவர்கள் வந்து இந்த பயிற்சியை தொடர்ச்சியான ஒரு விதத்தில் இதை வந்து செய்து காட்டுவாங்க. ஆரம்பம் அல்லது ஸ்டார்ட் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவங்களா வந்து ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து பண்ணி நிறுத்துவாங்க. இந்த பக்கம் வாங்க. ஸ்டார்ட். ஸ்டாப். இப்போ நம்ம மாணவர்கள் சிலாவரிசையில் ஒரு அம்சமாக இந்த நெஞ்செருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு சிலாவரிசையில் இருக்கிற ஆரம்ப பகுதியை வந்து செய்து காட்டுவாங்க. ஸ்டார்ட். ஸ்டாப். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இந்த நெஞ்செருப்பை வச்சு ஏறி அடிமுறையில் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து அடி வந்து முழங்கைக்கு வந்து நம்ம வந்து அடி கொடுக்கலாம். அது போகிற திசையிலேயே ரொம்ப சுலபமாக அந்த அடி அப்படின்றது வரும். பின்னால் அந்த அடியோட வந்து நம்ம வந்து அப்படியே டைரெக்ஷனை மாற்றி உச்சந்தலைக்கோ காலுக்கு முழங்காலுக்கோ முட்டிக்கோ அப்படின்னு நம்ம வந்து கம்பை வந்து மாற்றி நம்ம வந்து அடி கொடுக்கலாம். அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு என்ன சொல்ல ஒரு அடிமுறை. அதில் வந்து ரொம்ப மறைச்சி ஒழிச்சு அடிக்கிறத விட ஒரு சாதாரணமாக சுலபமாக வரக்கூடிய ஒரு அடிமுறை நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து சண்டையில் நம்ம வந்து மிகவும் முக்கியமாக நம்ம வந்து காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய மணிக்கட்டு மற்றும் அந்த முழங்கை. இங்கே தான் பெரும்பாலான அடிகள் அப்படின்றது விழும். இந்த நெஞ்செருப்பில் அந்த அடி சுலபமாக விழுறதே நான் வந்து இப்போ பண்ணி காட்டலாம். மெதுவாக நான் வந்து பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸ்டாப். இப்போ மீண்டும் நம்ம வந்து பண்ணுறோம். அப்படி கொடுக்குற அடியை நம்ம வந்து கொண்டு போய் இறக்கலாம். நேராக எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய மணிக்கட்டுக்கு அடி கொடுக்கலாம். திருப்பி கால்
நம்ம வந்து கரண்ட காலுக்கும் நம்ம வந்து அடி கொடுக்கலாம். ரைட், ஸ்டார்ட். இந்த நெஞ்செருப்பு அப்படின்ற இந்த பயிற்சியில் வந்து நம்ம வந்து ஏறி எதிராளியோடைய எல்போக்கு நம்ம வந்து கரெக்டான முறையில் குறி வச்சு, அவருடைய முழங்கைக்கு நம்ம வந்து குறி வச்சு நம்ம வந்து தாக்கலாம். கீழ்கூடி நம்ம வந்து தாக்கலாம். அல்லது கம்பை அப்படியே திசை திருப்பி தலைவெட்டாவும் நம்ம வந்து இதை மாற்றி நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொசிஷன் 3 elbow 2 3